ஹாய் சுட்டீஸ், வெல்கம் டு டாடா கேமிங். இன்றைக்கி நம்ம ரோபாக்ஸ் ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். இது என்ன கேம் அப்படின்னா, இந்த கேம் நேம் டோன்ட் கெட் எலிமினேட்டட். வாழ்வா சாவாங்கிற ஒரு கேம் தான். அது அப்படின்னா இதில் வந்து நம்ம மொத்தமாக 2 டீம் விளாடுவோம், ரெட் அண்ட் ப்ளூன்னு சொல்லிட்டு. இந்த டீமில் யார் லூஸ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து ஒவ்வொரு ஆளும் எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த எலிமினேட் நம்ம இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க. அப்போ டோனட் இருக்கு. என்ன டோனட் மேலே இருக்கேன். நான் சாப்பிட்டுட்டேன். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமுக்குள்ளே உருளைக்கிழங்குலாம் இருக்குமா? உருளைக்கிழங்கு ஐஸ்கிரீம் இருக்குது, க்ரீம் மாதிரி இருக்கு. ஆனால் மூஞ்ச பார்த்தா கரண கொடூரமாக இருக்குது, கரணக்கிழங்கு மாதிரி. நான் சொன்ன ஐஸ்கிரீம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஐஸ்கிரீம் தான், ஐஸ்கிரீமில் மீஸ் வச்ச மாதிரி இருக்கானா? நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய விஷயம் நீ கண்டுபிடிக்கல. இன்னும் 3 பேஸ் வேணுமா? வந்தால் போதும். ஐஸ்கிரீம் மண்டையா பார்த்துக்கலாம் ஒன்று பார்த்துருக்கேன். அப்போ அண்ணா சொல்லியா எத்தனை பேர் தெரியலப்பா, நிறைய இருக்கு. தூங்கிக்கலாமா இங்கே? அப்போ இங்கே வாப்பா. வாவ், நிறைய ஐஸ்கிரீம்ஸ் இருக்கீங்க. ஐஸ்கிரீம் வா கிட்ட ஃபேட் ஆயிட்டு ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி. நீ எந்த டீம்? ரெட்டு. நான் ப்ளூ. புழுவா நீ? எதிரி டீமா நீ? கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், மாற்ற மாட்டாங்கப்பா. மாற்றுவாங்கப்பா, 2 பேரும் ஒன்றா இல்லை. மாற முடியாது, மாற்ற முடியாது. எனக்கு தெரியாத விளையாண்டு பார்ப்போம். உன்னை விட விளையாண்டுருக்கேன், புரியுதா? ஓகே. 2 பேருக்கும் பேர் வச்சுக்கவே தெரியும். 2 பேருமே டாடா கேம் தான் வச்சிருக்கோம். என்ன கேம்பா அது? ஓடன்ப்பா, எனக்கு தெரிஞ்சதான்ப்பா. கெத்து எந்த கோர்ஸ்? எப்பா கீழே நான் படிக்கலப்பா. படிக்கலையா? உடுப்பா நீ வேற. என்னடா நடக்குறீங்க? அப்பா எனக்கு புரிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு. ப்ளூவாக இருந்தால் ப்ளூவில் போகணும், ரெட்டாக இருந்தால் ரெட்டில் போகணும்னு நினைக்கிறேன். ஓய் குச்சிரே அபாடி. ஐயோ கரெக்டாக இருந்துச்சு ரெட்டு. அச்சோ 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 அச்சோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அச்சோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, யாராலுமே போக முடியாதுப்பா. அபாடி வந்துட்டேன். பைத்தியக்கார்ஸ் அடுத்த. ஓ ஃபாஸ்ட்டாக ஒன்றா போயிடுமா? இதுவே இவ்வளோ நேரம் கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் இருக்கேன் எனக்கு. அச்சோ 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 அச்சோ. அப்பாடா, டீமில் இருக்க எனக்கு தான் சந்தோஷப்படுறேன். இப்போ தாண்டா என் மனசு குழுகுழுன்னு இருக்கு. நீ வேற ஏன்பா? நீ ரெட்டில் இருந்தால் நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். இப்போ எனக்கு வருத்தம் இருக்குது. கொன்றுவேன், அமைதியாக கடை இருக்கிற டென்ஷன். என் தந்தை எங்கே இருக்கு? பேபி பக்கத்துலேயே வராது. பேபி நான் ஜெயிக்கல பேபி. டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிலாம் பேபி. ஆளை விட்டா சரி விடு பேபி. நோ, நீ யார நான் யாரை விடு. அப்படி போகாத. நோ அது ஹெல்மெட்ல தூக்கி போயிட்டாவே. டேய் பொட்டேட்டோ விட்றா. டேய் அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு. ஐஸ்கிரீம் ஒன்று உருக்கி. அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த ஐஸ்கிரீம்கார மண்டை அப்படியே உருக்கிடுவேன்பா. இல்லா இவ்வளோ வேடிக்கையால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் காப்பாற்றுங்கடா. டாடா கேமிங் போயிட்டி, கமான். ஐ அம் சேஃப். பாடா நான் மண்டையில் கண்டு சேஃப். செப்பு இங்கே காலாசாவில் 2 பேர் நிற்க வச்சுட்டாங்க. ஓட் ஃபார் நோ. ஐ ஓட்டட் ஃபார் நோ ஒன். யாருக்கும் அங்கே ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்க. அபாடி யாரையும் அனுப்பிச்சுட்டாங்கப்பா. அடுத்த டைம் உனக்கு தான் டார்கெட்டு. பாய் பாயா? நோ பாய் ஒருத்தங்க பாய் ஒருத்தங்க நோ. பாவம் நோ சொன்னாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்களே. Jump on a trampoline. Trampoline. When you are in the air, go through the hoops to collect points for your team. என்ன நடக்குதுங்க? ட்ரம்போலின் தவணும்பா. ட்ரம்போலினில் தவற ஒரு பெரிய விஷயமா? அப்பா ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. டேய் கரெக்டாக அதில் தவண்டா, ஹூப்பில் போகணும்டா. ஓ யா, அப்போ தவிட்டேன் ஹூப்பில். சோ அப்பா கிட்ட தவிட்டேன்ல.
எப்படி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குடி, நல்ல வேலை. ஈஸியாக இருக்கு நீ சொல்கிற, எனக்கு ஒன்றும் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. நான் வரக்கு முன்னாடி எல்லாமே மறைஞ்சிருது. என்னத்த மறையுதோ. ஏய் குடிச்சிரு அப்பா அடி. நான் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இது ஓரளவுக்கு. எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஓ நல்லா இருக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு. இருக்காதே ரெடி, நான் வந்துட்டேன் ஓரளவுக்கு. நல்லாவே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் டீமுக்கு. டீம்ஸ் நாங்கள் 97 பண்ணாங்க ஓவராலாக. மேலே இருந்துச்சா நாங்கள் 97 இருந்தோம், நீ கம்மியாக இருந்தீங்க. நானே இப்போ எனக்கு தெரிஞ்சு 15-20 மேலே எடுத்துருப்பேன். நானே 20க்கு மேலே எடுத்துப்பேன். மற்றவங்களுக்கு இருக்கணும்லப்பா, மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்ல. சரி விடு, நீ இருக்க மாட்டேன். சந்தோஷமே சந்தோஷமே ரொம்ப நல்லா. 2 பேரும் ஒரே டீமில் பண்ண ஆசைப்பட்டேன். இல்லாமல் அதெல்லாம் இல்லை. நானா பண்ணேன், அவன் பண்ணான். அவன் பண்ணா அதெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் மண்டை நான் அப்படியே உருக்கி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு, வாயில் போட்டு அவனை முழுங்கிடுவேன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது, இருந்தாலும் ஒன்றா பண்ணானா அவனை நான் சாப்பிட்டுருவேன் பார்த்துக்க. டேய் ஐஸ்கிரீமு டையெல்லாம் கட்டியிருக்க, பாப்பாவை சேஃப் ஆக்கிடு. சேவ் பண்ணிடு. எங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு விட்றா மாடு. இப்போ பாரு 2 பேரும் நிற்கிறீங்க. ஆமாப்பா அப்பா. சரி 2 பேரும் ஒரு ஆள் தானா? டே தங்கத்தை விடடா, சேஃப் சொல்லிடலாம். டே அப்போ நீ சேஃப்பா. பா விளையாடுவோம்ப்பா, உண்மையாகவே நான் சேஃபா. அவன் எதுக்கு விளாட போகிறான், பொழந்துடும் விளாண்டானா. 10 ஆளாண்டு எப்படிடா நான் சேர்ந்து கொடுப்பேன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். இப்போ ஒரே டீம் மாற்ற மாட்டாங்களா? இப்போயும் அதை தனியாக விளாடணுமா? இல்லை மொத்தமாக விளாடலாம். மொத்த டீம் இது, ஒரே டீம் இது. அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். போடா கொக்கோ ஹெல்மெட்டே கிடையாது. ஹெல்மெட் உண்டு. இப்போ எப்படி இப்போ ஹெல்மெட் பண்ணுவான். இதுலேருந்து மொத்தமாக விளாட்றோம்ல, இதுலேருந்து ஹெல்மெட் பண்ணுவான் அவன். ஆமாம் இங்கே பாரு, சரி டு பீட் த அப்டக்கிள்ஸ். இது நம்மளுக்கே விளாண்டுக்கணுமா? இதில் வின் பண்ணணும், வின்னர் அங்கே இருக்கணும். இப்போ என்னதுப்பா அது, எப்படி போகணும்? இப்போ எனக்கு இது ஹாபி தான் டேடி, வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக போனாலே இதுலேருந்து போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ரெடி, இது கொஞ்சம் பொறுமையாக போனாலே இதை தாவி போயிடலாம். ஓகே ஏன்னா ரொம்ப அதிகமாகவே டைம் இருக்குது. எனக்கும் கண்ணுக்கு மிரட்டுது, ஒரு மாதிரி பண்ணுது. அப்பா கீழே விட்டோம். என்னப்பா பேசிட்டு இருக்க, பார்த்து வாப்பா. அப்பா நீ பார்த்து போ. ஜஸ்ட் மிஸ், முன்னாடி குதிச்சிருப்பேன். நான் தான் கடைசியாக வரேன். என்ன ஐயோ திரும்ப நான் அவுட் ஆகிட்டேனே. இப்போ என்னப்பா இது, கொஞ்சமாவது அறிவாக கொடுக்கணும்ப்பா. அவன் அறிவே தான்ப்பா கொடுக்குறான், நம்மளை கொடுறதாம்மா அவனோட அறிவே. நான் பால் கிட்டே வந்திருக்கேன் இப்போதான். பா வின்னிங் பிளேஸ் கிட்ட வந்துட்டேன்ப்பா. தப்பிச்சிருப்பா, வின்னிங் வந்துட்டேன். அப்பாடா, இங்க பாரு, நீ தான் வின்னிங். நீ இம்யூனிட்டி எடுத்திருக்க. இப்போ வந்து உனக்கு வந்து ஹெல்மெட் கிடையாது, மற்றவங்களுக்கு ஹெல்மெட் வரும். நீ தப்பிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆஹா இம்யூனிட்டி நீ எடுத்துட்ட. இப்போ எவன் ஹெல்மெட் பண்ண போகிறான்னு தெரிலையே. யார் எனக்கு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ், தேங்க்யூ. உனக்கு தான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நீ ஜெயிச்சிட்டப்பா. ஹெல்மெட்ஷனில் இப்போ என்ன வச்சுருவாங்க, என்ன பண்ணுறது? ஓகே நாங்கள் கையெழுத்து போட்டு விட்டுறேன். எப்பா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஒருத்தங்க, பேசாமல் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நீங்கள் என்னன்னா ஹெல்மெட் ஆகக்கூடாது. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இந்த பாரு ப்ளூ டீம்லேருந்து இந்த புள்ள கண்டாந்துருச்சு. நீங்கள் எல்லாம் பண்ணிடுறீங்க. நீ என்ன பண்ணுற, நான் வேடிக்கை. திவ்யா கேமர் இருக்குப்பா. டிசைடிங் டு இப்போ நீ தான் முடிவு பண்ணணும். என்னது யாராவது முடிவு பண்ணுப்பா. யாரோட டக்குன்னு அமுக்கி விடு, என்ன தவிர்த்து. சரி போ, போய்ட்டு வா. இப்போ திவ்யா கேமர் கொடுத்துடாத. திவ்யா கேமரா இருக்காங்க. இவனுக்குலாம் கூட ஐயோ இந்த பிள்ளையாடா நீங்க சேவ். நோ சாரிமா, நான் ஒண்ணே கூட அவள் கொடுக்கல. என் ஃப்ரெண்ட் பாவ. அவளுக்கு கொடுத்த? ஆமா தெரியும். பக்கத்துல வந்து கொடுத்த. அவன் தான் கொடுத்த. ஆனா அவன் தான் சூஸ் பண்ணுவான். சேஃப் ஆயிட்டா. ஆனா அவங்க வந்து கேமர் போட்டுருந்துச்சு. வெயிட் மை ஃப்ரெண்டா. கேமர் ஃப்ரெண்ட். அபாடி. உனக்கு அவன் கேமரான்னு தெரியல. எஸ். அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பை. நோ. ஒரு ஆளா இருந்தா ஜெயிச்சிருக்கல, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா.
திரும்பி முதல் இருந்தா டேய் இது நான் ஒரு நல்லா விளாண்டேன். நான் ஒழுங்கா நல்லா இல்லையே. இந்த டைம் நான் சும்மா விட போகிறது இல்லை. மோஸ்ட் பாயிண்ட்ஸ் வில் வின். அப்பா முன்னாடி இருக்க. ஓகே கோ. இது எனக்கு லாதா படிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாவே நான் கண்டிப்பாக நல்லா விளாடணும். அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ நான் நல்லா விளாண்டா மட்டும்தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எப்போ ஒருத்தன் 6 பாயிண்ட் போயிட்டான் பாப்பி. ஒருத்தனை ஆன பண்ணிட்டா நான் எத்தனை பாயிண்ட்டு? நான் 7 பாயிண்ட்டுப்பா டாடி. நான் 7 பாயிண்ட்டு. நான் அப்போ ஒருத்தன் 9 பாயிண்ட் போயிட்டாங்க. எவன்னு தெரியலையே. நான் 7 பாயிண்ட்டு. டேய் அப்பா 13பா. சரிப்பா நான் பார்த்தேன்னா நான் அவுட் நீ ஆகிடுப்பா. எத்தனை? தெரிலப்பா எனக்கு நான் கம்மி நினைக்கிறேன்ப்பா. இப்போ நீ 2 தான்ப்பா. எப்பா அதைத்தான் சொல்கிறேன்ப்பா நான் தான் கம்மின்ட்டு. டாடி எப்படியா ஜெய் டாடி. வரமாட்டேங்குது எனக்கு. என்ன நீ போன தடவை வந்துச்சுல எதுவுமே செட் ஆக முடியும் எனக்கு. எனக்கு போன டைம் விட இன்னைக்கு தான் ஐயே மாட்டிக்கிட்டேன். போயப்பா டாடி மாட்டிக்கிட்டேன். சரி பார்த்து மாட்டிக்கிட்டேங்கிற ஓடிடு அங்கேருந்து ஓட பாரு. ஓட முடியல. இனி மாட்டி அப்பாடி தப்பிச்சிட்டேன்டா ஒரு வழியா. அங்கே இருந்து தெரியாமல் உள்ள போய் இம்யூனிட்டி இவன் அப்படி தான் வரும். இம்யூனிட்டி வாங்கினது அடுத்தவங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி தான் வரும். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஸோ யாராவது ஒரு ஆள் தான் வின் பண்ண முடியும். அவங்க தான் மற்றவங்க. நீ சேஃப் பண்ணணும் ப்ளீஸ்மா. சேஃப் பண்ணி விட்ரு. கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரொம்ப முக்கியம் பாரு. நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தூக்கு தான் அப்புறம் ஒன்று தூக்கம் இல்லை இருக்கேன். நான் ஒரே தான் அவளை போய் நினைக்கிறேன். என்ன தூக்கி விடும் இப்போ. மற்றெல்லாம் கேர்ள்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ப்ளீஸ் நான் இப்போ கமெண்ட் பண்ண போகிறேன். வேணாம் பார்த்துக்கலாம். நோ நோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். யாரையும் அடிக்காதீங்க ப்ளீஸ். 2 பேர் இருக்கும். 2 பேர் யாராவது தூக்கி தான் ஆவாங்க. பார்ப்போம் அந்த பிள்ளை யாருக்கு ஓட்டு போடுன்னு தெரில. ஐயோ அம்மா ப்ளீஸ் ஏம்மா உனக்கு கெஞ்சி கேட்குறோம். எங்கள் அப்பா படம் எதை தூக்கி போட்டு நீ இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நீ போன தடவை வந்து இம்யூனிட்டி ஜெயிச்சு சூப்பராக போனது நல்லா வேண்டாம்ப்பா. இந்த தடவை எப்போ நம்மளும் பண்ணலாம் போலப்பா. இப்போ அருண் டிக்கு நான் கொடுத்துருக்கேன். நீ அருண் டிக்கு நானும் அருண் டிக்கே கொடுக்குறேன். அருண் டிக்கே ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு என்ன நடிக்குமோ நீ. சாரிம்மா. எப்பா இப்போ அருண் டிக்கு தான் போவோம். நீ இருப்பப்பா எனக்கு தெரிஞ்சு. வாய்ப்பு இல்லை. நான் பாயிண்டே இருக்கலையே ஒழுங்கா. நானும் தான் வாங்கி இருக்கேன். நீ எவ்வளோ கூட தான் இருந்தேன். இப்போ அது இல்லை யாருக்கு ஓட் போட்டுருக்காங்க பொறுத்து தான். உனக்கு ஓட் போட்டிருக்காங்க. நீ சேஃபு. சேஃப் தானே நீ. அதான் சொல்கிறேன் இல்லைன்னா அவங்க தான் ஓட்டு போட்டோம். பாடி சேஃப் வந்து எப்படிப்பா நம்பவே முடியலையே. எப்பா இனிமேல் தான்ப்பா கேமே இருக்கா. பயமா இருக்குப்பா. பயமா. என்னண்ணே ஸ்டாப் பண்ண முடியாது. எப்போ அப்போதே எனக்கு கேம் எனக்கு புரியாமல் வச்சுப்பா. சில பேர் பொட்டேட்டோ கேம்னு வச்சுப்பா. நான் முதல்ல ஒரு விளாண்டுருக்கேன்ப்பா. இந்த பொட்டேட்டோ வந்து ஒன்று வரும். அதை எடுத்துகிட்டு ஓடணுமா. எப்பா அதுலேருந்து தப்பிக்கணும். நீ என்ன எனக்கு பிடிச்சி தூக்கிட்டு இருக்காத. எப்பா ஐயோ அவுட் ஆகிட்டேன்ப்பா. எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிடக்கூடாமல் இருக்குப்பா. நான் தான் எடுக்கவே மாட்டேன். எடுக்காமல் ஓடிட்டே இரு. அது மேலே பற்றாமல் ஓடிட்டே இரு. இப்போ தான் நீ வந்து இது பண்ண முடியும். இன்னும் வந்து ஐயோ அது எப்படி இன்னும் ஏன்கிட்ட எடுத்துகிட்டு வருது. நானடா பாவம் செஞ்சேன். அப்பா யார் கிடைச்சிருக்காங்க அவங்க தான் ஓட் பண்ண முடியும்பா. நீ எந்த தப்பா ஏன் கூட உள்ள கொடுத்துட்டு போயிட்டேன். பரவாயில்ல அப்படியே வச்சு நின்று. ஐயோ இடிச்சுனா வெடிச்சிடக்கூடாது. நீ யார்கிட்ட கொடுக்கணும் பண்ணி அந்த பிள்ளை போய் கொடுத்து விடு. அந்த பிள்ளைகிட்ட போய் அந்த பிள்ளைகிட்ட போய்னா அது மாறிடும். நீ விட்டா சந்தோஷம். அந்த கையில் வாங்கக்கூடாது. நம்ம கையில் இருந்துச்சுன்னா போய் வேற யார்கிட்ட கொடுத்துடணும். அதை அதே பிள்ளை தான் விட்டாயிடும். என்னப்பா நான் பண்ணுவேன் இப்போ. நான் போவேன். நீ எனக்கு தெரிஞ்சு நான் தான் போவேன். எனக்கு தெரிஞ்சு நான் போவேன். இங்கே யார் மணி ஏப்பா ப்ளீஸ். இப்போ நான் நீ தான் ஓட்டு போகிற மாதிரி இருக்கும். காஜல் போட்டுருவோம். வேறு வழி இல்லை. இப்படி அதான் சொன்னேன். தூக்கிட்டு கரெக்டாக ஓடுனேன். கேட்டியா நீ. சொல்லுவேன். நான் தான் ஃபஸ்ட்டு தெரிலப்பா எனக்கு இந்த கேம் தான் தெரியல. யாரையே கையில் கொடுக்கணும். இப்போ காஜல் போட்டுறேன். நான் காஜலே போட்டுறேன். நானும் எனக்கு ஏன் போடுறான்னு தெரியல. உனக்கு அந்த பிள்ளை போட்டால் தான் உண்டு. அது ஜெயிச்சுல இம்யூனிட்டி உண்டு. என்னடா ஹூ ஹாவ் அப்பா ஏய் நீ சேஃப் ஆகிடும். கவலைப்படாது. உனக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். அந்த பிள்ளை போட்டிருக்கான்னு தெரில. உனக்கு அந்த பிள்ளைக்கு தான் ஆப்போசிட்டாக போட்டிருக்கேன். ஆனால் ஜெயிச்ச பிள்ளை யாருக்கு ஆப்போசிட்டாக போடுன்னு தெரில எனக்கு. நீ சேஃப் தானே. ஓகே சூப்பர். எப்போ இப்போ 2 பேர் தான் இருக்கோம். நம்ம யாரோட வின் பண்ணால் தான் அந்த பிள்ளையை தூக்கி போட்டுட்டு நம்ம வின் பண்ண முடியும் மேட்ச்சில். சரி ஓகேவா. ஸோ விளாட்ற கேமை கேர்ஃபுல்லாக ஆட் ஆகணும் 2 பேருமே. நீ ஒரு தான் இம்யூனிட்டி வின் பண்ணியிருக்க. அதை ஞாபகம் வச்சு இம்யூனிட்டி வின் பண்ண ட்ரை பண்ணு. நீ அப்படி பண்ணு. எனக்கு ஒன்றும் கூட வரலையே.
அப்படி வந்தோம்னா தயவு செஞ்சு அந்த பிளேக் போட்டுரு நீ கெஞ்சி. அது தெரியுது. யாரா காப்பி மை டான்ஸ் மூவ்ஸா? ஐயோ எப்போ வர மாதிரி டான்ஸ் த பிளேயர் வித் த பெஸ்ட் மெமரி ஷால் வின். கீழே அச்சோ ரம்மா ரைட்டு அப்பு. அப்பு ரைட்டு அப்புப்பா ஃபஸ்ட்டு. நீ தப்பாக போட்டிருக்கியோ? ஏன்டா? சரி பரவாயில்ல, நீ எப்படியா ஜெயி. இம்யூனிட்டி நீ வந்துட்டா போதும். அப்போ பார்த்து பண்ணிப்பா. ரைட் அப். ஐயோ லெஃப்ட்டுப்பா, டவுன் போட்டேன்ப்பா. ஓ நீ யார் ஏன்ப்பா அந்த புள்ள இம்யூனிட்டி வாங்கக்கூடாதுன்னு தான் ஒன்றே சொல்கிறேன். நாளில் நீ யாரும் ஹெல்மெட் தான் வாங்கணும். 2 பேர் தான் இருக்கும். அந்த பிள்ளை வச்சு அந்த ஹெல்மெட் பண்ணிக்கலாம். பண்ண முடியாது. எப்போ நான் போடாமல் தான் கூட தப்பிச்சிருக்கலாம்ப்பா. அந்த பிள்ளைக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு போட்டேன். சே விடு இப்போ யாயான்னு இருப்பா. எப்போ அந்த பிள்ளை போடவே இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போட்டேன் தான் தப்பு. இப்போ அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை போயிருக்கும். இப்போ ரைட்டு அப்பு லெஃப்ட்டுப்பா. நான் ரைட்டு அப்பு லெஃப்ட்டுக்கு போயில டவுன் அமைக்கிட்டேன்ப்பா. கேட்டு வாக்கவா நீ கேட்டுரு. அம்மா நான் ஃபஸ்ட்டாக நான் ஓட்டு போட தான் உண்டு உனக்கு. நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். நீ எனக்கு ஓட்டு போட்டுருக்கானா? சரியா பண்ணி சரியா? ப்ளீஸ் கேட்டுரு, வேறு வழியே இல்லை. எப்பா 2 பேர் ஹெல்மெட் தான். நான் ஹெல்மெட் ஏறேன். ப்ளீஸ் மேமா. எப்பா நான் சொல்கிற கேளுப்பா. நான் ஓட்டு பண்ணு போனதுக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டேன்ப்பா. நீ எனக்கு ஓட்டு போடுப்பா, சரியாக போயிடும். அப்போ அடுத்த போய் நீ ஜெயிச்சிரு. நீ தானே போடணும். இல்லை மாட்டேன். 2 பேர் தான் இருக்கும், புரியுதா உனக்கு? நீ எனக்கு போடு ஓட்டு. நீ எனக்கு போடு. அப்பா நான் சொல்கிறேன் நீ கேளு. போடு. நான் கேம் விட்டு வெளில போவேன். வெயிட் பண்ணு. அதுவே வந்து போயிடும் போல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சேஃப்டி மேட். சே நான் தேவலாம் பண்ணிட்டேன் மேட்ச். வின் பண்ண வேண்டிய மேட்ச்ப்பா. ஐ ஜாலி. அந்த பிள்ளை உனக்கு போட்டிருக்கோ ஓட்ட. சரி 2 பேருக்கு வாய்ப்பு விட்றா. 2 பேருக்கு வாய்ப்பு விட்றா. போட்டு தடிக்கிறாரா? அப்பா நான் தான் அவுட்டு. என்னை வச்சு காமெடி பண்ணியிருக்கான். நான் சொன்னேன்ல அவனை ப்ராங்க் பண்ணியிருக்கான். இது ஏமல தப்பு. ஸோ கரெக்ட். விட மாட்டேன். சரி ஜெயிச்சு கம்மி அவ்வளோதான். எப்பா நான் ரைட்டு லெஃப்ட் இது ரைட்டு அப்பு திரும்ப லெஃப்ட்டுப்பா. நீ விட மாட்டேன். திரும்ப ஜெயிச்சு கம்மி சரியாக போயிடும். இப்போ எப்படிப்பா நான் ஜெயிப்பேன்? உன்னால் முடியும். பா தானே கேம் போடுப்பா. நீ வேறையே அவர் சொல்கிறது கவனி. வெயிட் பண்ணு. இந்த ஹெல்மெட்டட் பிளேயர்ஸ் ஓட்டு. என்ன பண்ணுறான்? போச்சு மூஞ்சி போச்சு. அந்த பிள்ளை நிறைய தடவை ஜெயிச்சுனா அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஓ மை ஜோக் காட். பண்ணிட்டாங்க வரல. சார் ஐயோ எவ்வளோ சந்தோஷம் இந்த ஊரில் எனக்கு. டேய் இவனை பார்த்துடா. ஓகே சுட்டி சார் இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம். கடைசி நான் பண்ண சின்ன மிஸ்டேக். நீ பண்ணதில்லை, நான் பண்ணது. நான் வந்து கரெக்டாக பதில் லெஃப்ட் போயில வந்து இவன் பாரு சந்தோஷத்துல கோவறியா? நான் அதனால வந்து நம்ம ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்க. தலையெல்லாம் தூங்கி டான்ஸ் இன்னொரு தடவை விளாடும்போது அவனை போட்டு தெரியுமா விட. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம விளாண்டே ஆகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது நடந்தது. சரி ஓகே ஒரு அந்த கேமை ஃபைனலுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியல. அடுத்த டைம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே சுட்டி சார் இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக் எனக்கு என்கரேஜ்மெண்ட். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சுட்டீஸ்.